ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். என்ன மாதிரிலாம் நம்ம டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சொல்லி நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து நம்ம இன்டர்வியூக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். லைக் உங்களுடைய இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைக் ஜென்ரிக்காக தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ அழகாக கொண்டு வைப்பேன். இது ஆன் கேம்பஸாக இருக்கட்டும், ஆஃப் கேம்பஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக வாக்கின் போனாலும் சரி. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த லெவலில் தான் இருக்கும். கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணிக்கலாம் தேவையில்லை. ஸோ அப்படி அவங்க வந்து திடீர்னு உங்கள்கிட்ட வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லக்கூடாது. அதை நம்ம எப்படிலாம் கவர் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் வென் ஆஸ்க் அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த், ஃபோக்கஸ் ஆன் யுவர் குவாலிட்டிஸ் தட் ஆர் ரெலவென்ட் டு த ரோல் யூ ஆர் அப்ளைங் ஃபார். லைக் இப்போ வந்து அவங்க ஸ்ட்ரென்த்து சொல்லும்போது, இப்போ அவங்க ஏதோ ஒரு ரோல் எடுக்கிறோம், அந்த ரோலுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து சொல்லணும். நம்மளுடைய அப்ரோச் இருக்கணும். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். மென்ஷன் ஸ்ட்ரென்த் தட் மேக்ஸ் யூ ஐடென்டிக்கல் கேண்டிடேட் அண்ட் டை தெம் டைரக்ட்லி டு த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் சொல்லும்போது அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும்னா, இப்போ மற்ற ஒரு 50 பேர் வராங்கன்னா, அந்த 50 பேரில் இவங்க சொன்ன ஸ்ட்ரென்த்து மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம வைக்கணும். ஸோ பி ஸ்பெசிஃபிக் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள் தட் டெமான்ஸ்ட்ரேட் ஹவு தீஸ் ஸ்ட்ரென்த் ஹேவ் ஹெல்ப்ட் யூ இன் சக்சீட் இன் ப்ரீவியஸ் ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு ப்ரீவியஸாக உங்கள் காலேஜ்லேயோ இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணும்போது அது எப்படி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நீங்கள் அதை சொல்லணும். லைக் வந்து நான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் நான் மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த ப்ராஜெக்டில் தான். ஸோ ஈவன் தூங்காமல் கூட நான் இந்த ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த டைம் எடுத்தாலும் நான் என்னுடைய இன்வால்வ்மெண்ட் கம்ப்ளீட்டாக அதில் தான் இருந்தது. அது முடிக்கிற வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கல. அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவாய்ட் பீயிங் டூ ஜென்ரிக் அண்ட் எய்ம் ஃபார் த ஸ்ட்ரென்த் தட் அலைன் வித் த கம்பெனிஸ் நீட். ஸோ அந்த கம்பெனிக்கு அந்த ரோலுக்கு இப்போ மேனேஜர் ரோல் எடுக்கிறாங்கன்னா, மேனேஜருக்கு வந்து நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷனில் என் டீமை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பேர் ஹேண்டில் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் இல்லை டீம் மெம்பராக போகிறீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு விஷயத்த வந்து அப்ரோச் இப்போ ப்ராஜெக்ட்டில் நீடு இருந்தால் நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். இல்லை வீக்கெண்டில் நான் வீக்கெண்டில் கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய தனித்தன்மை சொல்லலாம். இப்போ டீமுக்கு வந்து நான் கோஆர்டினேட் பண்ணுவேன், டீமோட வந்து இது பண்ணுவேன், கம்யூனிகேஷன் கிளைண்ட் கிட்ட போய் பேசுவேன். அந்த மாதிரின்றது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நீங்கள் அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி சொன்னீங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு பர்சனலாக இல்லை ஜென்ரிக்கான ஸ்ட்ரென்த்தை விட நீங்கள் வந்து லைக் ஜாப் ஓரியன்டாகவே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மை கீ ஸ்ட்ரென்த் இன்க்ளூட் ஸ்ட்ராங் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ தான் டைம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டீமுக்கு இப்போ வந்து பிஸ்னஸ் அனலைசிஸ்க்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, டெவலப்பருக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, டெஸ்டருக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அதேபோல் அந்த யூஏடி அந்த ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது ஒரு டைம். ஸோ எல்லாமே டைம் பேசிஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ். I am able to prioritize tasks effectively, which helps to meet me to deadlines and maintain productivity. ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணோம். ஐ ஆல்சோ த்ரைவ் இன் ஃபாஸ்ட் பேஸ்ட் என்வாயர்மெண்ட், ஸ்டேயிங் காம் அண்ட் ஃபோக்கஸ்ட் அண்டர் ப்ரெஷர். ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் நான் காமாக இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஸ்ட்ரென்த்ஸ் ஹேவ் enabled me to consistently deliver high quality results while managing multiple responsibility. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, இதில் ஸ்ட்ரென்த்லாம் இருந்தாக்கா ப்ராஜெக்ட்டுக்கு இது மாதிரி ஹை குவாலிட்டி டெலிவரிஸ் நம்ம பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 30% இதில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சும்மா சொல்லியிருக்காங்கன்னா, 33% ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் நோ வித்தின் த ஃபஸ்ட்டு 90 செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வெதர் தே வில் ஹையர் சம்மோன். ஸோ ஃபஸ்ட்டு 90 செகண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேண்டிடேட் நம்ம ஹையர் பண்ண போகிறோம். எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கொடுக்குற அந்த இம்ப்ரெஷன் 90 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றத வச்சு அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். அண்டு அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஒய் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் ஜாப். ஏன் இந்த ஜாபில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன காமன்னா, tell me about yourself and what are your strengths and why are you interested in this job. ஸோ இந்த 3 கொஸ்டின் வந்து காமனாக இருக்கிறது தான். இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ
நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ இது ரிலேட்டட் டாப்பிக்கு நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம வந்து அந்த கம்பெனியை பற்றி முதல்ல ரிசர்ச் பண்ணியிருக்கோம். வெப்சைட்டில் போய் பார்த்து அது என்ன மாதிரி கம்பெனி, அங்கே என்னென்ன சர்வீஸ் தராங்க, என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம ஒரு கேதர் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசலாம். டாக் அபவுட் ஹவு யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக் யூ த ரைட் கேண்டிடேட் ஃபார் ஜிப். ஸோ நீங்கள் உங்கள் நாலேஜை வந்து அந்த ரிலேட்டடான கம்பெனிக்கூட டெக்னாலஜிஸோ இல்லை அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸோ என்ன ப்ராடக்டோ என்ன சர்வீஸோ அவங்க என்ன பண்ணுறோம் அது ரிலேட்டடாக நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஆனர் அண்ட் a privilege to work for an established company like yours. So as I research the job opening you have, I realized that my abilities align with your requirements. Through this job I can showcase my technical skills to help the company's development. ஸோ என்னுடைய நாலேஜ் வச்சு இந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு என்னுடைய எபிலிட்டி வச்சு நான் இதுக்கு அலைன் ஆவேன்னு நினைப்பேன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆன்சரும் சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து ChatGPTயோ இல்லை ஏஐயோ அங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். சாம்பிள் கொடுத்து சொன்ன ஆன்சர் கேட்டிங்கன்னா அது சொல்லும். ஸோ அதில் ஏதோ ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்கள் ஓனில் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக அடுத்த டாபிக் கவர் பண்ணுவேன். மறக்காமல் அடுத்த வீடியோ பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.